ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 329. இன்னைக்கு ஜிம் காலின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின குட் டு கிரேட் அப்படிங்கிற ஒரு புக்லேருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். ஆத்தர் ஜிம் காலின்ஸ் வந்து லீடர்ஷிப்பை பற்றி ஸ்டடீஸ் பண்ணும்போது வந்து பேஷண்ட் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி வந்து பேசுவார். சைனீஸ் பேம்பு ட்ரீயோட க்ரோத் சைக்கிளை பற்றி ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டோரி இருக்குது. நம்ம லைஃப்பில் பொறுமையாக க்ரோ ஆகலாம் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்காக இதை ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணி சொல்லுவார். அது என்ன ஸ்டோரினா, ஒன்ஸ் சைனீஸ் பேம்பு ட்ரீயோட சீடை வந்து மண்ணுக்குள்ளே விதைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு வந்து சாயிலுக்கு மேலே வந்து எதுவுமே வராது. அதோட ஸ்டெம்மோ இல்லை லீவ்ஸோ எதுவுமே வெளியே வராது. அதை பற்றி முழுசாக தெரியாதவங்களுக்கு வந்து அந்த இடத்த பார்த்தா வந்து எம்டி லேண்டு மாதிரி தான் தெரியும். ஆனால் மண்ணுக்கு அடியில் பார்த்தா அதுக்கு ரொம்ப முக்கியமான அதோட பேஸை வந்து அது ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கு. முதல் 4 வருஷத்தில் அதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப வைடாகவும் டீப்பாகவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மண்ணுக்கடியில். அதுக்கப்புறம் 5வது வருஷம் அந்த பேம்பு ட்ரீ வந்து மண்ணுக்கு மேலே சடனாக க்ரோ ஆரம்பிக்கும். வித்தின் ஃபியூ வீக்ஸில் வந்து அது வந்து 80 அடி வந்து தாண்டி மேலே போகும். அவ்வளோ உயரமான பேம்பு ட்ரீ வந்து சடனாக பார்த்த உடனே இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறவங்களுக்கு தோணும். அந்த 5 வருஷமும் வந்து அந்த பேம்பு ட்ரீ வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட கண்ணுக்கு எது விசிபிளாக தெரியுதோ அது மட்டும் தான் அதோட க்ரோத்துன்னு வந்து தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ப்ரிப்பரேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும், க்ரோத் பீரியட்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உண்மையிலே நம்ம வந்து நம்மளோட ரூட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்மளோட ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரோத் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து இங்கே இருக்க எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணும், நம்மளையும் சேர்த்து. இதை என்னோட பாஷையில் சொல்லணும்னா, ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பில்டிங் உயரமாக மேலே போகும். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.